வலைக்கும் வெல்கம் டு சில் vlogs. இன்னைக்கு ஒரு கிளீனிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்னைக்கு என்னோட கிச்சன் ஒரு நான் மாடுலர் கிச்சன் தாங்க. ரொம்ப பேசிக்கான கிச்சன். ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நார்மலான கிச்சன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாக வச்சுருப்பேன். ஆனால் பாஸ்ட் 2 டேஸாக எனக்கு கொஞ்சம் காய்ச்சல். ஸோ ஃபீவர் குறையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு சமைக்கிறது, சும்மா அப்படி இப்படியே வச்சிடுறது இந்த மாதிரி தான். பத்தாததுக்கு என்னோடய சிங்க் ஹாலில் தான் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றும் கழுவணும் அப்படின்னா ஹாலுக்கு போய் கழுவிட்டு தான் கிச்சனுக்கு வரணும். ஏன்னா கிச்சன் கொஞ்சம் அவசரத்துக்காக டப்பு டப்புன்னு கட்டினனால சும்மா 2 கடப்பாக்கல்ல போட்டு கட்டிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கும் வீட்டில் நடந்துச்சு. ஸோ பெயிண்டோட ஸ்டெயின்ஸ் நிறைய இருந்துச்சு. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது போவே மாட்டேன்ருச்சு. எனக்கே இப்போ ஃபீவர்னால கொஞ்சம் லோ எனர்ஜியாக தான் இருந்துச்சு. அதோடு இதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாளைக்கு மண்டே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஹரிபரியாக காலைல சமைக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இப்போவே க்ளீன் பண்ணிட்டா நல்லதுன்னு சண்டே காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு மதியம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்பாஞ்ச் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த 20 ரூபா கடையில் ஒரு ஸ்பாஞ்ச் விற்கும். அது ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நாங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காட்டன் எதெல்லாம் இருக்கோ அதை தனியாக எடுத்து வச்சு அதை கம்ஃபர்ட் போட்டு நல்லா துவைச்சி எடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு நான் கறி துணியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ இந்த பக்கம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப எண்ணெய் பட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே க்ளீன் பண்ணதுக்குள்ளேயே இந்த இடம் மட்டும் அடிக்கடி அழுக்காயிரும். ஏன்னா கிச்சன் பக்கமே இருக்குது. ஸோ இதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நானும் கிச்சனுக்கு ஸ்டிக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இது எது நல்ல ஸ்டிக்கர்னு எனக்கு பெருசாக தெரியாதனால அப்படியே ஓடிட்டுருக்கு. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்டே பங்குன்னு சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த மசாலாலாம் எடுத்து பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். அடுத்து உப்பு ஜாடி எண்ணெயை மறந்துட்ட பற்றியாங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட மண்டையும் நல்லா தரித்து கழுவி க்ளீன் பண்ணி தூக்கி வச்சாச்சு. அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் லெஃப்ட் சைடு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம வச்சுக்கணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அதே மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு காசும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையா, அதை தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணலாமா? நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் காசையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவை போக, நம்ம உடல் நலத்துக்கு போக சேமித்து வைங்க. அதுதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும். ஒவ்வொருத்தவங்க லைஃப்பையும் பார்த்து அவங்க வச்சுருக்க மாதிரி பொருள் நம்ம வச்சுருக்கணும், இல்லையே நம்ம அன்லக்கி இந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளை விட கீழானவர்களை பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ நம்ம லைஃப்பில் எதெல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க பார்க்கணும். அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேறணும்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்கள மாதிரி எப்படி நம்ம ஆகணும்னு பார்க்கக்கூடாது. க்ளீன் பண்ணிவிட்டு என் கிச்சனை ஒரு லுக்கு விடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்?